ஏன்டா தோண்டி தோண்டி விஜயகாந்த் குடும்பத்துக்கே வாரீங்க? மோடி யார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமாடா உனக்கு? மோடியை கொண்டு வந்தது விஜயகாந்த். அறிகட்ட நாய, தேவடியா நாய. வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சமூக ஆர்வலர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜேஸ்வரி பேசுகிறேன். திருச்சியில் ஒரு 3 ஃபேமஸ் இருக்குது. இந்த 3 ஃபேமஸில் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் வந்து திருச்சி சிவா. அவர் வந்து எம்பியில் இருக்கும்போது டில்லியில் யார் மடியில் தலை வச்சு படுத்துருந்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தாப்புல ஷாதானான்ற ஒருத்தி, அவள் வந்து உடம்ப காட்டி சம்பாரிச்சா. இப்போ சூர்யான்னு ஒருத்தன் வாயை வச்சு விவசாயத்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வாயால் விவசாயத்தரம் பண்ணுறான். எடப்பாடிகிட்ட பணத்தை வாங்கிட்டு விஜயகாந்த் இருக்கும்போது அவர் மேலே உள்ள மரியாதைக்கு ஓட்டு போட்டாங்களாம். இப்போ விஜயகாந்த் போன விட்டு செத்து ஒரு 10 நாளில் இளவு வீட்டில் ஆஹா அப்பப்பான்னு தான் இருப்பாங்களாம் யாராக இருந்தாலும். அதனால் இப்போ அந்த அம்மாவுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்களாம். அதனால் அந்த அம்மா வந்து எடப்பாடிகிட்ட ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு சீட்டு எழுதி வாங்கிச்சான், மகனுக்கு ஒரு தலைவர் பதவி வாங்கிச்சான், பணமும் வாங்கிச்சான். அது வந்து காட்ட மாட்டேங்குதான். சரி காட்ட சொல்லுவான். எடப்பாடி கொடுத்தவர் ஒரு அடையாளம் வச்சுருப்பார் இல்லையா, இவ்வளோ கொடுத்தேன் அவரை தான் காட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா காட்ட சொல்லுவான். ஏன்டா தோண்டி தோண்டி விஜயகாந்த் குடும்பத்துக்கே வாரீங்க? மோடி யார் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமாடா உனக்கு? மோடியை கொண்டு வந்தது விஜயகாந்த். அறிகட்ட நாய, தேவடியா நாய. நீ எல்லாம் பேசணுமாடா? விஜயகாந்த் யார் அந்த தமிழ்நாட்டில் கொண்டு இறக்குனாருன்னு கேளுடா, மோடிகிட்டே கேளுடா போய். இப்போ மோடி வந்து கூப்பிட்டு பேசலையாம். 2வது அமித்ஷா வந்து கூப்பிட்டு பேச. இந்த கவலை உனக்கு எதுக்குடா நாய? உன் வேலையை நீ பாருடா. அவங்களுக்கு தெரியும் யாரோட இருக்கணும் யாரோட போகணும்ட்டு. உனக்கு ஏன் அந்த கவலை? ஏன் விஜயகாந்த் குடும்பத்தை நோண்டி நோண்டி வாரிய? உன்னைய பற்றி யாரும் பேசினாலா இல்லை திமுக பற்றி யாரும் பேசினாலா? நாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற நாய், விபச்சாரி நாய். நீ எல்லாம் பேசணுமாக்கா? உனக்கு அந்த குடும்பம் தான் கிடைச்சாடா? தேவடியா குடும்பம் எத்தனை இருக்குது, அவளை போய் பேசுடா. நீ பேசுனா அவனும் பேசுனா சரியாக இருக்கும். யார் குடும்பத்தை நோண்டுற நீ? அது இந்த பையனுக்காக எல்லாம் ஓட்டு போடலையாம். கடைசியில் வந்து ஜெயிக்கிற மாதிரி தோத்துட்டேன்னு சொல்கிறியாடா? அப்போ அந்த பையன் யார்? அவங்க அப்பாவுக்கான்னு சொல்ல. அப்பாவோட சொத்து இருந்தால் அது புருஷன் பிள்ளைகளுக்கு தாண்டா வந்து சேரும், பொண்டாட்டிகளுக்கு. நாயை அதே மாதிரி தான் அவங்க ஆட்சி அவங்களுக்கு வந்து சேரும். உனக்கு என்னடா நாய் வேலை. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சவுத்து சங்கருக்கு சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பனுக்கும் சொல்கிறேன். இனிமேல் நான் வந்து அந்த கட்சி கிடையாது, ரசிகர். விஜயகாந்த் குடும்பத்தை பற்றி ஏதாவது இனிமேல் பேசுனீங்கன்னு வச்சிங்கன்னா முதல் செருப்படி நான் தான் வந்து வீட்டில் வந்து அடிப்பேன்டா. நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன். நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல்